ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நானும் என் ஹஸ்பண்டும் மகாராஷ்டிராவில் இருக்க மகாபலேஸ்வரருக்கு ட்ரிப் போயிருந்தோம். மகாபலேஸ்வர் வந்து 3 டேஸில் கவர் பண்ணலாம். அதில் எங்களோட 3rd டே பிளான் வந்து டப்போலான்னு ஒரு பிளேஸு. அதுக்கு வந்து மகாபலேஸ்வர் பஸ் ஸ்டாண்டுலேருந்து போகிறதுக்கு வந்து 1200 ஆச்சு கேப் சார்ஜு எங்கள் 2 பேருக்கு. அந்த ஸ்பாட் ரீச் ஆனதும் அங்கே வந்து ரிவரில் தான் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி கொஞ்சம் இடம் இருந்துச்சு. அது ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சு. ரிவரில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ப்ரைவேட் போட் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. 2 பேருக்கு போட்டிங்கோட சார்ஜஸ் மட்டுமே 2700 ஆச்சு. ரிவரில் வந்து ட்ராவல் பண்ணி 25 கிலோமீட்டர்ஸ் அந்த பக்கம் போய் பார்க்குறதுக்கு ஒரு சிவன் டெம்பிள் இருக்குது. அந்த டெம்பிள் பேர் வந்து தத்தா டெம்பிள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த போட்டிங்கை வந்து 6 பேருக்கு ஷேர் கூட பண்ணிக்கலாம். ஆனால் வந்து அங்கே யாருமே இல்லை ஷேர் பண்ணுறதுக்கு. ஸோ நாங்கள் 2 பேர் மட்டும்தான் அந்த போட்டில் வந்து போனோம். போகிற வழியில் மகாபலேஸ்வரோட மவுண்டெயின் வியூஸ் எல்லாம் வேறு லெவலில் டாப் கிளாஸாக இருந்துச்சு. அந்த போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸே வந்து ரொம்ப நியூவாக இருந்துச்சு. பயங்கர என்ஜாய் பண்ணிட்டு போனோம். நாங்கள் 2 பேர் தான் அந்த போட்லேயே இருந்ததுனால ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. எங்கள் போட்டை டிரைவ் பண்ணுறதுக்கு ஒரு டிரைவர் மட்டும் எங்கள் கூட அனுப்புனாங்க. டிரைவ் பண்ணி அப்படியே என்ஜாய் பண்ணிட்டே போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் திருவேணி சங்கமம் சொல்லிட்டு 3 ரிவர் ஜாயிண்ட் ஆகிற பிளேஸ் ஒன்று இருந்துச்சு. அந்த 3 ரிவர் என்னென்ன ரிவர்னா கோனா, சொல்ஷி அண்ட் கங்கோத்ரி. அந்த பக்கம் போனதுக்கப்புறம் தத்தா டெம்பிள் வந்து போய் பார்த்தோம். ஒரு கேவுக்குள்ளே அப்படியே ஒரு பாதை மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே போய் பார்த்தா ஒரு சிவன் டெம்பிள் இருந்துச்சு. அந்த டெம்பிளில் நல்லா ப்ரே பண்ணிவிட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு மறுபடியும் கேவுக்குள்ளேருந்தே வெளியில் வர மாதிரி அந்த டெம்பிள் வந்து வடிவமைச்சிருந்தாங்க. வெளியில் வந்ததும் மறுபடியும் அந்த போட்டில் ஏறிட்டு அவங்களே கொண்டு வந்து 25 கிலோமீட்டர்ஸ் ஃபார் இந்த சைடில் வந்து அந்த மவுண்டனுக்கு இந்த சைடில் வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. அந்த டெம்பிள் விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் அவுட் சைட் வியூ வந்து இப்படி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த பிளேஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.